உலக மக்களின் மாம்டேட் திருத்தமிழ் வாழ்க, வாழ்க திருத்தமிழ் சகோ வணக்கம். அதாவது நான் 10 அறிவு இப்போ இப்படி சொல்கிறேன். சொன்னது ஏற்கனவே உள்ள 6 எடுத்துக்கிட்டு மீதி ஜீவன் உயிர்களை அறிவது 7, 8 இயற்கை 9 முழுப்பாறு இப்படி தான் சொன்னேன். ஆனால் அதாவது தொலைஞ்சி போன சாவியை வச்சுக்கிட்டு பூட்டை திறக்கும் பொழுது கரெக்டாக அந்த பாயிண்ட் வரும்போது எப்படி அந்த பூட்டு திறக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம சரியான இடத்துக்கு வராத வரைக்கும் அவங்க விட மாட்டாங்க. அப்படி தான் என் அனுபவம் போயிட்டுருக்குது. நான் பாருங்கள், ஏற்கனவே உலகத்தில் உள்ளது தான் சொன்னேன். ஆனால் இப்போ ஏற்கனவே சொன்ன உலகத்தில் தொடுதல், சுவைத்தல், கேட்டல், பார்த்தல்னு பார்த்திங்கன்னா இந்த 7ஆம் அறிவு உயிர் ஜீவன்லேயே வந்துடுது. மற்றதெல்லாம் ஆராயக்கூடியது. என்னடா அப்புறம் நான் சைத்தான்னு சொன்னேன், சைத்தான் தான் சயின்ஸுன்னு சொன்னேன். அது அப்படில அவங்க இப்போ சைத்தானுன்ற ஒரு கேரக்டரே கிடையாது. ஒரு நல்லதுக்குள் கெட்டது, கெட்டதுக்குள் நல்லது அப்படின்ற மாதிரி தான் நான் நிறையா வீடியோ பண்ணி 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 இதெல்லாம் ஒரு பதிவாகிவிட்டது. இப்போ தான் நான் சரியான பாதையில் உங்களுக்கு வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். அப்போ நீங்கள்லாம் கேட்டிங்கன்னா இதுக்கெல்லாம் ஆதாரம் என்னன்னா, ஏற்கனவே சொன்னபடி 10ஆம் அவதாரம் தான் ஆதாரம். ஏன்னா நான் 10 அறிவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மறுமையில் நல்லது. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். மேற்கொண்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் நான் உங்களுக்கு உணர்த்த முயற்சி பண்ணுவேன். பார்த்துக்கிட்டே இருங்க. முதல்ல நான் சைலன்ஸ் வீடியோ விண்வெளி பற்றி அங்கே தெரிகிறத பற்றி நம்ம நிறையா விதவிதமாக தெரியுது. அதை பற்றி நம்ம வீடியோ பண்ணலாம், சைலன்ஸாக பண்ணலாம், உலகம்லாம் சொல்லுன்ற மாதிரி. அதாவது எல்லாமே முழுசு கிடையாது. ஒரு பிறந்த குழந்தை எப்படி ஆகுதோ அந்த மாதிரி தான். அறியாமலேயே நான் இறைவன் தான் இது ஏதோ ஒன்று சொல்கிறாரு, நம்ம இறைவனை பற்றி பேசணும், ஆன்மீகம் பேசணுன்ற மாதிரி ஊமை வீடியோ தான் பண்ணுறேன். சைலண்ட் மூவி அது உலகம்லாம் அப்போ தான் பார்க்கும். பேசினா அது ஒரு மொழியில் நின்றுடும்னு என்னன்னே தெரியல. மாம்டேடெலாம் அப்போ கிடையாது. நான் இப்போ எல்லோருக்குமான மாம்டேடை பற்றி பேசுகிறேன்னா அப்போ கிடையாது. அவங்கள நான் புரிஞ்சிக்க முடியல. ஒரு பிறந்த குழந்த மாதிரி வளர்ந்து எப்படி எல்லாமே நடக்குமோ அந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை தான் எல்லா ஆன்மீகவாதிகளுக்கும் கரெக்டாக. நான் பொய் சொல்கிறவங்க பற்றி நான் சொல்ல வரல. உண்மையாக சொன்னவங்களுக்கு அப்படி ஒரு வயசில், குறிப்பிட்ட வயசில் ஒரு நாணம் பெற்ற புத்தர் சொல்லுவாங்களே, புத்த மரத்தில், போதி மரத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு நாணம் பெறுவாங்க. அது எப்படின்னு நீங்கள் போய் வரலாறில் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி தான் ஒரு பெரிய அனுபவம். அந்த அனுபவத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் நான் சொல்கிறது தான் ரொம்ப சீரியஸான மேட்டர்லாம் சொல்கிறதுக்கு இருக்கேன். அதனால் நீங்கள்லாம் பயந்துடாதீங்க. நீங்கள் ஜாலியாக இருக்கிறீங்க, வீடியோ போடுறீங்க, பார்க்குறீங்க, போகிறீங்க, வரீங்க, அதெல்லாம் நான் பற்றி பேசவே வரல. அது நம்ம இவ்வளோ நரகத்தை பெற்று இந்த ஜென்மம் நம்மளுக்கு சின்ன ஒரு சொர்க்கத்தை கொடுத்துருக்குது. மேற்கொண்டும் சொர்க்கத்துக்கு தான் செல்லணும், நரகத்தையும் தப்பிக்கணும். அதை ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் ஏற்கனவே அந்த நரக பாதையை கடந்து இங்கே வந்திருக்கீங்க. ஆனால் ஒரு சின்ன மன்னிப்பு கேட்க வந்த எல்லோருக்குமான மாம்டேடு அதுக்கப்புறம் நிறையா பாவங்கள் பண்ணி இப்போ வந்திருக்கும். அது பரிகாரமும் ஆயிடுச்சு இந்த மதங்கள் எல்லாம். அப்போ பரிகாரம் பண்ண வந்த நம்ம, மன்னிப்பு கேட்க வந்த நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அதை கொஞ்சம் யோசித்தா உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும்.